ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யுகேன் சொன்னது போலவே மித்ரா அன்று மாலையில் அவன் வீட்டிற்கு வந்ததும் யுகேன் மிகவும் மகிழ்ந்து போனான். ஏன் எதற்கு என்று தெரியாத மகிழ்ச்சி அவனை ஆட்கொண்டதில் அவனுக்குமே இது தானா என்கின்ற சந்தேகமே வந்துவிட்டது. நாட்கள் அதன் போக்கில் செல்ல பார்க்க மித்ரா அந்த வீட்டில் பழைய மாதிரியே பொருந்தி போனாள். எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இன்றி நாட்கள் வெகு இயல்பாய் சென்று கொண்டிருந்தது. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. யுகேன் அபிநயாவிடம் பேசி அவள் மனதினை மாற்றி வேறு திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவளை பார்க்க அவளின் அறைக்கு சென்றான். அவளை அழைத்து அமர வைத்தவள், என்ன மாமா விஷயம் என்று கேட்டாள். அது அபிமா, நான் ஒன்று சொன்னா நீ கேட்பியா? சொல்லுங்க மாமா. கண்டிப்பாக கேட்பேன். நீ என்னை மறந்துட்டு வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அவன் தன் மீது நெருப்பை கொட்டியது போல் உணர்ந்தவள் கண்ணீருடன், மாமா ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்கேன். என்னை விட்டுடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அபி, கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருமா. நான் உனக்கு பொருத்தமானவன் கிடையாது. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ப்ளீஸ்மா, நான் உனக்கு வேணாம். நீங்கள் இன்றைக்கி மித்ராவை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னீங்க? சொன்னேன் தான். ஆனால் என்னால் இப்படி பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏன் மாமா? ஐ திங்க் ஐ லவ் வித் மித்ரா என்றவனை இமைக்காமல் பார்த்த அபிநயா முற்றிலுமாய் உடைந்து போனாள். அவளது அன்னையும் தந்தையும் வேண்டுமானால் தப்பானவர்களாக இருக்கலாம். ஆனால் அவள் யுகேனின் மீது கொண்ட காதல் மட்டும் உண்மையே. யுகேன் மித்ராவை காதலிப்பதாய் சொன்னதை அவள் மனம் ஏற்க மறுத்தது. அதிர்ச்சியில் மயங்கி போனாள். முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை எழுப்ப பார்த்தான். மெதுவே கண் திறந்தவள் அவன் கையை பிரித்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள். மாமா ப்ளீஸ், என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. நீ இல்லாட்டி நான் செத்துருவேன் மாமா என்றவளின் சொற்கள் அவன் மனதை ஆழமாய் காயப்படுத்தியது. சிறு வயதிலிருந்தே தன் மீது ஆசை வைத்து தன்னையே சுற்றி வந்த பெண்ணை தனது செயல்களால் காயப்படுத்தியது தெரியா மிகவும் நொந்து போனான். அவள் மீது கொண்ட ஆழமான பாசத்தின் மித்ராவின் மீது புதிதாக வந்திருந்த காதல் பின்னுக்கு தள்ளப்பட்டது. அழுது கொண்டிருந்த அபியை சமாதானம் செய்தவன், அபி ப்ளீஸ் அழாத. இப்போ என்ன உனக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? ஆமாம். அப்புறம் அந்த மித்ராவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணுமாமா? சரி, நீ சொல்கிறது எல்லாமே நடக்கும், போதுமா? எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? சரி மாமா. அவளிடம் சொன்னதை எப்படி செயல்படுத்துவது என்றுதான் அவனுக்கு புரியவில்லை. அவனது அறைக்கு வந்தவனுக்கு மித்ராவை வெளியே அனுப்புவது பற்றி யோசிக்க தொடங்கினான். என்ன செய்தால் அவள் தன்னை விட்டு முழுமையாக பிரிந்து செல்வாள் என்று நினைத்து நினைத்து களைத்து போய் அப்படியே தூங்கியும் போனான். அடுத்த நாள் காலையில் ராகவை ஃபோனில் அழைத்தவன் அவனிடம் நடந்தவற்றை கூறினான். யுகேன், ஏதாச்சும் பிளான் பண்ணி அந்த மித்ராவை அனுப்பிடலாம், நீ வரி பண்ணிக்காதடா. ஆனால் ராகவ், இதில் அவளுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கோடா. அப்படியெல்லாம் என்னால் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. அவ்வளோ அக்கறை இருந்தால் அப்புறம் எதுக்கு அவளை அனுப்புகிற? உனக்கும் மித்ரா மேலே லவ் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் யாருக்காகவும் உன்னோட லைஃப்பை விட்டு கொடுத்துடாது யுகேன். அது உனக்கு கடைசி வரைக்கும் வலியை மட்டும்தான் கொடுக்கும். ராகவ் ப்ளீஸ், எதை பற்றியும் பேச வேணாம். இப்போதைக்கு அவன் என் லைஃப்பை விட்டு போனால் அதுவே எனக்கு போதும். சரி யுகேன், நீ கூப்பிட்டா அவள் எங்கேயாச்சும் உன் கூட வருவாளா? அது எனக்கு தெரியலடா. நான் கூப்பிட்டா வருவாளான்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சரி ஓகே, பேசாமல் அவளை கிட்னாப் பண்ணிட்டா என்ன? எல்லாம் சும்மா ட்ராமாக்கு தான்டா. அவளுக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டா உன்கிட்ட வரவே கண்டிப்பாக பயந்துக்குவா. ஸோ இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஒரு பெருமூச்சை வெளியேற்ற யுகேனும் சரி என்னமோ பண்ணு என்று ஃபோனை கட் செய்தான். அடுத்த நாள் ராகவ் சொன்னபடியே மித்ராவை யாருமில்லாத இடத்தில் வைத்து 4 பேரை கொண்டு கடத்தி இருந்தான். முகமூடி அணிந்து 4 பேர் வந்து அவளது ஸ்கூட்டியை நிறுத்தி முகத்தில் மயக்க மருந்தை அடுக்க மயங்கி போனவள் வெகுநேரம் கழித்தே கண் விழித்தாள். கைகளும் கண்களும் கட்டப்பட்டிருக்க எழுந்தவளுக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போய் தண்ணீர் தகம் எடுத்தது. இருமியபடி தண்ணீர் தண்ணி என்று கத்தத் தொடங்கினாள். சிறிது நேரத்தில் யாரோ தண்ணீர் பாட்டிலை வாயில் வைக்கவும் அதை குடித்த பின்னரே அவளுக்கு சுற்றுப்புறம் உரைத்தது. யார் நீங்கள்? எதுக்கு என்னை கடத்திட்டு வந்தீங்க என்று சரமாரியாக கேள்விகள் கேட்க தொடங்கினாள். நாங்கள் உன் புருஷனோட பிஸ்னஸ் எதிரிங்க. அவனை ஈஸியாக எங்களால் கடத்த முடியாது. அதனால தான் உன் மூலியமாக அவனை இங்கே வரவழைச்சி உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து முடிக்க போகிறோம். இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறது தப்பு. அவர் ஒன்றும் எனக்காக எங்கேயும் வரமாட்டார் என்று அவள் சொல்லவும் அங்கிருந்த இன்னொருவனும், ஏன் வரமாட்டான்? ஏற்கனவே அவன்கிட்ட பேசியாச்சு. உன்னை விடணும்னா பணம் கொண்டு வர சொல்லியிருக்கோம். இந்நேரம் வந்துட்டே இருப்பான். அவன் மட்டும் வராட்டி உன்னை அணுடுவான் நாரடித்து சித்திரவதை செஞ்சு சாவடித்து ரோட்டில் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நாங்கள் மொத்தம் 7 பேர். இத்தனை பேர் சேர்ந்து உன்னை தொடும்பொழுது உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூடவா வலிக்காமல் போயிடும். அவன் வராட்டி போனாலும் அந்த வலியை மட்டும் அவனுக்கு கொடுத்தா அதுவே எங்களுக்கு போதும். அவன் வந்துட்டானா நீங்கள் 2 பேரும் வலி இல்லாமல் சாகலாம். அவன் மட்டும் வரலன்னா உனக்கு இந்த நரகத்தை காமிச்சு அப்புறம் தாண்டி உன்னை சாகடிப்போம் என்று அவன் சொன்னதை கேட்டவள் சர்வமும் ஒடுங்கி பயந்து போனாள். நிச்சயமாய்
இதிலிருந்து தப்பிக்கும் வழி அவளுக்கு தெரியவில்லை. இவ்வளவுதான், எல்லாமே முடிந்தது. ஓய்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாள். இப்பொழுது அவளை காப்பாற்ற யுகேன் வருவானா என்று யோசித்தவளுக்கு இல்லை, அவன் கண்டிப்பாக வரமாட்டான் என்றுதான் தோன்றியது. அவர்கள் சொன்னது போல் செய்து விடுவார்களோ என்று நினைத்ததும் இதயமே நின்றுவிடும் போல் வலித்தது. கண்களை கட்டாமல் இருந்திருந்தாவளாவது தப்பிக்க முயற்சி செய்யலாம். எதுவும் செய்ய முடியாத தன் நிலைமையை எண்ணி மிகவும் மனமுடைந்து போனாள். மித்ராவிடம் பேசிவிட்டு வந்தவனோ வெளியில் வந்து அங்கு அமர்ந்திருந்த ராகவிடம் பேசத் தொடங்கினான். அவன் உண்மையிலேயே ரவுடிதான் போல. சார், நீங்கள் சொன்னதை விட 4-5 பிட்டு சேர்த்தே போட்டு விட்டுருக்கேன். குட்டி ரொம்பவே பயந்துருச்சு. சரி, இன்றைக்கி நைட்டு வரைக்கும் பத்திரமா அந்த பொண்ணை பார்த்துக்கோ. மீதி பிளானை நாளைக்கு பார்த்துக்கலாம். சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடு என்று சொல்லிவிட்டு ராகவ் செல்ல பார்க்க மீண்டும் திரும்பியவனோ, அந்த பொண்ணு மேலே உன் விரல் பட்டா கூட நீ உயிரோடு இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. ஐயோ சார், எனக்கு தெரியும். ஏதோ போலீஸ் ஆப்ரேஷன்னு நீங்கள் சொன்னதால தானே நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு திருந்தி வாழ சந்தர்ப்பம் தரதா சொன்னதால தான் சார் நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். நாங்கள் யாரும் அந்த பொண்ணோட நிழலை கூட தொடமாட்டோம் சார். சரி, உன்னை நம்பி உன் பொறுப்பில் அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறேன். பத்திரமா பார்த்துக்கணும் என்று சொல்லிவிட்டு ராகவ் கிளம்பி விட்டான். சிறிது நேரம் கழித்து உள்ளே சென்றவனோ மித்ராவிடம் சாப்பாட்டை கொடுக்க அவளோ அதை வேண்டாம் என்று மறுத்தாள். ஏய் பொண்ணு, உன் புருஷன் உனக்காக வர மாதிரி தெரியல. இன்றைக்கி நைட் வரைக்கும் மட்டும்தான் அவனுக்கு டைமு. அவன் மட்டும் வரல, உன்னை நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருவேன். 7 பேத்த தங்க உனக்கு சக்தி வேணாமா? ஒழுங்காக சாப்பிட்டு தெம்பாயிரு. பயத்தில் எச்சில் விழுங்கியவளுக்கு கை கால்கள் எல்லாம் நடுக்கம் காண ஆரம்பித்தது. நான் ரெஸ்ட் ரூம் போகணும். சரி, அந்தாண்டு இருக்கு, போயிட்டு வா. கையும் கண்ணையும் கட்டி வச்சுருந்தா நான் எப்படி போகிறது? இல்லை, எல்லா கட்டையும் அவுத்து விடு என்று அவன் சொல்லவும் இன்னொருவன் வந்து கட்டை அவிழ்த்து விட்டான். கண்ணை திறந்து பார்த்தவளுக்கு முகமூடி அணிந்த 4 தெரிந்தனர். பார்ப்பதற்கே மாடு போல் இருந்தவர்களிடமிருந்து தப்பிப்படுது ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அவளது கராத்தேவெல்லாம் அந்த மலைமாடுகளிடம் ஈடுபடாது என்பது புரிபட மிகவும் சோர்ந்து போனாள். பாத்ரூமிற்கு சென்று வந்தவளிடம் அந்த ரவுடி மீண்டும் சாப்பாட்டை நீட்ட, எனக்கு எதுவும் வேணாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க என்று கெஞ்சினாள். ஈஸியாக உன்னை விட்டுறதுக்கு தான் கஷ்டப்பட்டு கடத்தினோமா? எப்படி இருந்தாலும் இங்கேருந்து நீ உயிரோட திரும்பி போக போகிறதில்ல. அதனால் இன்றைக்கி நைட் மட்டுமாச்சும் இஷ்டப்பட்டதை சாப்பிட்டு சந்தோஷமாக இரு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அவர் ஒன்றும் என்ன இஷ்டப்பட்டு கூட வச்சிருக்கல. நான் அவருக்கு வேண்டாத பொண்டாட்டி. ஸோ நீங்கள் என்னை கொன்னா கூட அதில் அவருக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்காக எங்கேயும் வரவும் மாட்டார். இல்லை, நீ போய் சொல்கிற. அவன் கண்டிப்பாக உனக்காக வருவான். உங்கள் 2 பேர்த்தையும் கொல்றது தான் எனக்கு கொடுத்த வேலை. அதை நான் செஞ்சே முடிப்பேன். உனக்கு சாப்பிட என்ன வேணுமோ அதை கேளு, வாங்கிட்டு வர சொல்கிறேன். இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். என் கண்ணையும் கையையும் மட்டும் கட்டாமல் விட்டால் அதுவே எனக்கு போதும். ப்ளீஸ், நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி, இருந்து தொலை. ஆனால் தப்பிக்க மட்டும் ட்ரை பண்ண. நாளைக்கு செய்கிறதா சொன்னதை இப்போவே செஞ்சுருவோம். ப்ராமிஸாக தப்பிக்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்ன? அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மட்டும் எதுவும் என்ன செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். நாளைக்கு சப்போஸ் யுகேன் வராட்டி என்னை கொன்றுங்க. எப்படி வேணாலும் அணுவாக சித்திரவதை செஞ்சு கொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் என்னை ரேப் மட்டும் பண்ணிடாதீங்க. உன்னை அப்படி செஞ்சால் தானே அவனுக்கு வலிக்கும். இல்லைங்க, நீங்கள் என்னை எது பண்ணினாலும் அது அவருக்கு வலிக்காது. ஏய், வாயை மூடு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இனிமேல் வாயை திறந்த அந்த வாய் இருக்காது என்று சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட சுவரோரமாய் ஒன்றி அமர்ந்து முட்டியை கட்டிக்கொண்டு தலையை கவிழ்த்து கொண்டாள். இதற்கு மேலும் தன்னை பாதுகாத்து கொள்ள அவளுக்கு வழி தெரியவில்லை. அந்த பாலடைந்த கட்டிடத்தை சுற்றிலும் வந்த பூச்சிகளின் ரீங்கார சத்தம் அது ஒரு காட்டுப்பகுதி என்று அவளுக்கு காட்டியது. யுகேன் தனக்காக இங்கு வரமாட்டான் என்று அவளுக்கு நன்கு தெரியும். இந்த ரவுடி கும்பல் தன்னை தொட கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது. அதற்கு முன் ஏதேனும் ஒரு வகையில் செத்தாவது தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஹேண்ட்பேக்கில் ஒரு கத்தி வைத்திருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவு வந்தது. அந்த ஹேண்ட்பேக் அவளது பக்கத்தில் தான் கிடந்தது. இது போதும். அவர்கள் ஏமாந்த சமயமாய் பார்த்து அந்த கத்தியை மட்டும் எடுத்து ஒளித்து வைத்து கொண்டால் போதும். அதை வைத்து வாய்ப்பு கிடைத்தால் தப்பித்து கொள்ளலாம். முடியாத பட்சத்தில் கழுத்தை அறுத்து கொண்டு தானே சாக வேண்டியதுதான் என்று முடிவு செய்தவளாய் வாய்ப்பிற்காக கொட்ட கொட்ட முழித்திருந்தாள். அவர்கள் சிறிது அசிரும் சமயத்தில் கத்தியை எடுத்து பத்திரப்படுத்தியவளுக்கு தப்பிக்கும் வாய்ப்பு மட்டும் கிடைக்கவில்லை. அங்கு ராகவோ யுகேனுக்கு ஃபோன் செய்து திட்டத்தை விலக்கி கொண்டிருந்தான். யுகேன், நாளைக்கு மித்ரா கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகும்பொழுது கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போவோமா? அவள் கையில் துப்பாக்கி கொடுத்து அவளை சுட்டுக்க சொல்வாங்க. அவள் தயங்கிட்டு நிற்கும்போதே நான் அங்கே வந்து அவங்கக்கிட்டே இருந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி ட்ராமா போடுவேன். அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ மித்ராவை கூட்டிகிட்டு வந்து என் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சாதாரணம்னு சொல்லிப்பார். ஏற்கனவே அந்த ரவுடி மிரட்டினதில் ரொம்ப பயந்து போயிருக்கலாம். கண்டிப்பாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிடுவா. எப்படி என் பிளான்? ஓகே தான். ஆனால் அவள் கையில் கொடுக்குற கன்னில் புல்லட் இல்லாமல் பார்த்துக்குறாகோ. கண்டிப்பாடா. மித்ராவுக்கு 100% எதுவும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம் என்று விட்டு ராகவ் ஃபோனை வைத்து விட்டான். ஏனுக்கு உள்ளுக்குள் பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. அவன் செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்று அவனுக்கு புரியவில்லை.
அவன் செய்வது அவனுக்கே பிடிக்கவில்லைதான். ஆனாலும் இதை செய்தாக வேண்டிய தன் நிலைமையை எண்ணி மிகவும் வருந்தினான். மனதிற்குள் மித்ராவிடம் மன்னிப்பு கேட்டவன் விடியலுக்காக தூங்காமல் காத்திருந்தான். விடிந்து வெகு நேரம் ஆன பின்பும் மித்ரா சிறிதும் கண்மூடாமல் விழித்தபடியேதான் அமர்ந்திருந்தாள். அங்கு வந்த அந்த ரவுடி மித்ராவிடம், ஏமா பொண்ணு, உன் கற்புக்கு ஆயுசு அதிகம் போல உன் புருஷன் பணத்தை கொண்டு வந்துட்டான், வா என்று அவளை அழைக்க அவன் வார்த்தைகளில் அவளுக்கு உண்மையில் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று நினைத்தவள் வேகமாக எழுந்து அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். அங்கிருந்த ஒரு பாலும் கிணத்தருகே யுகேன் நின்றிருக்க அவனை பார்த்ததும் அவளுக்கு சிறிது சந்தோஷம் கூட ஏற்பட்டது. தன்னை எப்படியாவது காப்பாற்றிவிட மாட்டானா என்ற நப்பாசையில் அவன் முகத்தை பார்க்க அவன் கண்களும் கைகளும் வாயுமே கட்டப்பட்டிருந்தது. இருந்த சிறு நம்பிக்கையும் காற்றில் பறக்க அவனையும் சேர்த்து காப்பாற்றும் பொறுப்பு தனக்கிருப்பதை உணர்ந்தாள். வேகமாக அவளை இழுத்து வந்து கிணற்றின் அருகே நிறுத்தியவன், என்னமோ எனக்காக என் புருஷன் வரமாட்டான் அப்படி இப்படின்னு எத்தனை சீன் போட்ட, இப்போ எப்படி வந்து நிற்கிறான்? எல்லாமே நடிப்பு தானே. உன்னை பிடிக்காம தான் 15 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்கானா என்று அவன் கேட்கவும் பேச்சிலிருந்து போய் நின்றிருந்தாள். சரி, இப்போ நீ என்ன பண்ணுற? இந்த துப்பாக்கியை உன் நெத்தியில் வச்சே சுட்டுக்கிட்டு நீயே செத்து போகிற. அப்படி பண்ணாட்டி உன் புருஷனை அப்படியே தூக்கி இந்த கிணத்துல போட்டுருவேன். இந்த கிணத்தோட ஆழம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? இதில் என்னென்ன விஷப்பூச்சி இருக்குன்னு தெரியுமா? ஏறி வரக்கூட படிக்கட்டு கிடையாது. அதுவும் கையையும் கண்ணையும் கட்டி அதில் தூக்கி போட்டுட்டா 5 நிமிஷத்தில் பரலோகம் போயிடுவான். இல்லைங்க, நான் இதுக்கு சாகணும்? அதுவும் இவருக்காக? கண்டிப்பாக மாட்டேன். அப்போ உனக்கு உன் புருஷன் வேணாமா? வேணாம். டே, அவனை தூக்கி கிணத்துல போடுடா என்று அவன் இன்னொருவனிடம் கூற அவனும் யுகேனை பிடித்து கிணற்றிற்குள் தள்ள பார்த்தான். அதில் பயந்து போன மித்ராவோ இல்லை வேணாம் என்று கத்தினாள். ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. அப்படின்னா நீ சாவு. ஓகே, ஆனால் நான் செத்துட்டேன்னா யுகேனை விட்டுருவீங்களா? நீ ஃபஸ்ட்டு சாவு, அதை பற்றி அப்புறம் பேசலாம் என்று அவளிடம் அந்த துப்பாக்கியை அந்த ரவுடி நீட்ட கைகள் நடுங்க அதை வாங்கியவள் பெருமூச்சுக்களை வெளியேற்றி அந்த துப்பாக்கியை அந்த ரவுடியிடமே திருப்பி காட்டினாள். டே யுகேனை மட்டும் இப்போ நீ விடலை, உன்னை சுற்றுவேன். ரொம்பத்தான் ஷார்ப்பாக இருக்காதம்மா. இதில் இருக்கிறது ஒரே ஒரு புல்லட் தான். அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்போ மட்டும் நீ செத்துட்டேன்னா உன் புருஷனை உயிரோட விட்டுருவேன். ப்ராமிஸாவா? ஆமாம். சரி நான் சாக போறியா? ஆமாங்க என்று துப்பாக்கியை எடுத்து தன் நெற்றியில் வைத்தாள். கண்களை இருக்க மூடி நின்றிருந்தவளின் உள் அவளுடைய அர்ஜுனின் முகம் மட்டுமே முழுவதுமாக தெரிந்தது. அதை சந்தோஷமாக அனுபவித்தபடியே துப்பாக்கியை அழுத்த அதிலிருந்த தோட்டா வராவிட்டாலும் அந்த சத்தத்திலேயே மயங்கி சரிந்து அருகிருந்த கிணற்றில் விழுந்தாள். அதை அங்கிருந்த ஒருவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அதை சற்று தொலைவிலிருந்து மறைந்து பார்த்து கொண்டிருந்த ராகவோ பயந்து போய் ஓடி வந்து யுகேனின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். கண்களை திறந்த யுகேனோ மித்ராவை தேட, நீ எங்கடா போனா? நிஜமாவே எனக்காக சுட்டுக்கிட்டாளா? சாரி யுகேன், இதை நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த பொண்ணு சுட்டுக்கிட்டு மயங்கி போய் கிணத்துல தவறி விழுந்துருச்சுடா. சாரிடா. என்னடா சொல்கிற? விழுந்துட்டாளா என்றபடி கிணத்தருகே செல்ல பார்த்தவனை தடுத்த ராகவ், யுகேன் அந்த கிணறு ரொம்ப ஆழம், அவள் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. எங்கிருந்து தான் யுகேனுக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ? ராகவை பிடித்து வேகமாக தள்ளிவிட்டு அந்த கிணற்றில் குதித்திருந்தான். பாசி பிடித்த அந்த நீரில் எதுவும் தெரியவில்லை. சிறிது தூரம் உள்ளே சென்றால் கொஞ்சம் தெளிவாக தெரியும் என்ற நம்பிக்கையில் அந்த கிணற்றில் உள்நோக்கி சென்றான். ஆனால் வெகு தூரம் சென்றும் அவனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. மூச்சுவிட முடியாமல் தடுமாறியவன் மீண்டும் மேல் நோக்கி செல்ல அங்கிருந்த ராகவோ, யுகேன் ப்ளீஸ் டா, மேலே வந்துரு, அவளுக்காக நீயும் செத்துடாத என்று கத்தி கொண்டிருந்தான். அதே நேரத்தில் மித்ரா அந்த கிணற்றின் அடியாழத்தை நோக்கி மிகவும் வேகமாக சென்று கொண்டிருந்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல குட்டீஸ். பாய்.